யார் வந்து விட்டு போனா? பேரனா? எதுல வந்து விட்டு போனா? கார்லயா? கார்ல போனியா பஸ்ல போனியா? நல்லா சொல்ல அவங்கள்ட்ட. பஸ்ல போனியா? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மூதாட்டியை வாழப்பாடி அருகே மூதாட்டி ஒருவரை குடும்பத்தினர் சாலை ஓரம் வீசிவிட்டு சென்றதாக நேற்று முன்தினம் அது குறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வந்துள்ளது. அந்த மூதாட்டி இன்று தானாக வீடு வந்து சேர்ந்து குடும்பத்தினரை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். அந்த மூதாட்டி 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகளுக்கும் அதிபதி என்று அவருடைய பேரனும் தெரிவித்துள்ளார். உங்க பேர் என்னம்மா? சிவாவா? யார் வந்து விட்டு போனா? பேரனா? எதுல வந்து விட்டு போனா? கார்லயா? பேச முடியலையா? சரிம்மா. என்னம்மா? நான் பத்திரமா போறதா? சரி, இல்ல உன்ன நான் கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் விடுறேன். நீ அப்படியே தைரியமா இரு. உங்க அக்கௌண்ட்ல இருந்தியா? சரி, எதுக்கா போன அக்கௌண்ட்டுக்கு? அக்கா இருக்குதா? என்ன ஊரு? ஆரியம்பட்டி. யார் கூட்டு போனாங்க? பேர பிள்ளை கேட்டது போய் பாட்டுவான்னு சொல்லிச்சா? கார்ல போனியா பஸ்ல போனியா? நல்லா சொல்ல அவங்கள்ட்ட. பஸ்ல போனியா? அப்பாங்க ஆணிமட்டிக்கு போகிறேன்ட்டு அக்கா வீட்டுக்கு போகிறேன்ட்டு போணுச்சுங்க. நான் போவேன்னு சொல்லிட்டு எனக்கு உடம்பு ரொம்ப முடியல. அதனால் நான் இது சேலம் கிருபா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்ட்டு போயிட்டேன். சனிக்கிழமை அன்றைக்கி நான் போவேன்னு சொல்லிட்டு போகிறேன். இது நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு சேலம் பஸ் ஏறி போயிடுச்சிங்க. போயிட்டு வழி மாறி எங்கே போயிடுச்சிங்களாட்டுது. அங்கே ஆணிமட்டியில் ஃபோன் பண்ணி கேட்டால் வரலன்னு சொன்னாங்க. என்னடா அங்கே தான் ஆணிமட்டி தான் வரேன்னு சொல்லிட்டு வந்துச்சிங்க, அப்புறம் ஏன்னு கேட்டால் வரலன்னு சொல்கிறீங்களான்ட்டு ஆள் விட்டு தேட விட்டேன். எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, தேட விட்டேன். தேடினோன்னே அங்கேயும் கிடைக்கல. அப்புறம் அங்கே வந்துட்டாங்க. மணி ஒரு 12 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டான். தேடி பார்த்துட்டு வந்துட்டு வீடியோ காலையில் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்க வீடியோ அனுப்பிச்சுட்டாங்க. இன்னொரு பாட்டி வாழைப்பாடி இது டோல் முன்னாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஆளை காணோம். ஜிஹெச்சில் போய் பார்க்கலான்ட்டு போனால் ஜிஹெச்சிக்கு வந்து பார்த்தோன்னே ஜிஹெச்சில் இருந்து பாட்டி சண்டை பிடிச்சிட்டு வெளியே கிளம்பிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் எல்லாம் வாழைப்பாடி டோல்கேட்டு பஸ் ஸ்டாண்டு எல்லாம் தேடி பார்த்துட்டு சரி அவங்கள்ட்ட கிட்ட நர்ஸுக்கிட்ட கேட்டால் நான் கெங்கோலிக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன், ஆணிமட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு, சண்டை பிடிச்சி கிளம்பிடுச்சின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே போய் பார்ப்போன்ட்டு ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேயும் வந்து பார்த்துட்டு ஆணிமட்டிலையும் போய் கேட்டோம், வரலன்னாங்க. அப்புறம் என்னால் உடம்பு ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு திருச்சி காவேரி மருத்துவமனையில் போய் நேற்று போய் அட்மிட் ஆகிட்டேன். அப்புறம் திரும்பி எல்லாம் தேடி நேற்று எல்லாம் என் தம்பி எல்லாம் எங்கள் அத்தை பையன் எல்லாம் தேடி பார்த்துருக்குறாங்க. நேற்று ஃபுல்லாக கிடைக்கல. நான் வந்து உடனே வந்தாகணும்னு சொன்னோன்னே நான் எல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு டாக்டர் பார்த்துட்டு நான் ரிட்டன் வரும்போது நைட்டு வந்தோன்னே தேடி எல்லாம் பார்த்தீங்களாடான்னு ஒரு இடத்துலையும் இல்லை அப்படின்னாங்க. காலையில் பார்த்தோன்னா ஆணிமட்டிக்கு நேற்று நைட்டே போயிட்டு அங்கே அவங்க ஃபோன் பண்ணி தகவல் பண்ணி அப்பாவி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு சரி நான் காலைல வந்து கூப்பிட்டு வரேன்னு சொன்னோன்னே இது அங்கே இருக்க முடியாது, நான் என் மாமனை நான் பார்க்கணுன்ட்டு மாமனுக்கு நான் தான் சாப்பாடு ஆகி போகணுன்னு சொல்லிட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துருச்சுங்க. அவங்க வந்து பார்த்தேன் காலையில் எழுந்து வரேன், பாட்டி வீட்டுக்கு வந்துடுச்சு. அவங்களே தானாகவே வந்துட்டாங்க? தானாகவே வந்துட்டாங்க. பாட்டி பேரில் தாங்க 6 ஏக்கர் சொத்து இருக்குது. பாட்டிகிட்ட இருந்து நாங்கள் இன்னும் பிரித்து வாங்கலை. அப்பா இருந்தாங்க, சித்தப்பா இறந்துட்டாங்க. சித்தப்பாவும் பிரிக்கல, அப்பாவும் பிரிக்கல. சரி இப்போ நான் பிரிச்சுக்கலான்னாலும் பாட்டி இருந்துட்டு நான் மூச்சுக்கு அப்புறம் தான் பிரிச்சுக்கலான்னுச்சு. சரி நீ சம்பாரிச்ச சொத்து நீயே அவனுக்கு பேர பிள்ளைங்களை எப்போ பிரிச்சு தெரியும் பிரிச்சு கொடுன்னு நாங்களும் விட்டோம். அப்படி இருந்து எப்படிங்க நான் கொண்டு போய் வாழைப்பாடியில் விட முடியும்? சொத்து அது பேரில் தான் இருக்குது. பார்த்துக்கிட்டு தான் அப்போ உடனே நல்லா இருக்கும்போது பார்த்துக்கிட்டு தான் அப்பாயி தான். இப்போ அதான் முடியாதனால நாங்கள் தான் பார்த்துக்குறோம். நான் சொல்லி பார்த்தேன், போகாதான் உனக்கே உடம்பு சரியில்லை, ஆணிமட்டிக்கு போகாதான்னு சொல்லி பார்த்தேன். எனக்கும் ரொம்ப முடியல. நான் சேலம் கிருபா ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு பஸ் ஏறி போயிடுச்சு. போனோன்னே வழி மாதிரி சேலம் பஸ் ஏறினா பஸ் ஸ்டாண்டு போகாமல் சேலம் பஸ் ஸ்டாண்டு வாழைப்பாடி டோல்கேட்டு முன்னாடி இறக்கி விட்டு போயிட்டான். ஆத்தூர் தாண்டி வச்சு நீ இறங்கி போகணுன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் இறக்கி விட்டாங்க. நாங்களும் அங்கே வந்து எல்லாம் தேடி பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கல. என்னால் ரொம்ப முடியலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் தவறான வீடியோ போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க.
பாட்டி ஆனால் விசாரிக்கனாலும் வந்து அக்கம் பக்கம் விசாரிச்சிங்க. நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. நான் தான் பாட்டிக்கு சாப்பாடு 3 நேரமும் நான் தான் சாப்பாடு எங்கள் வீட்டில் செஞ்சு நான் தான் எடுத்து போய் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் அக்கம் பக்கம் விசாரிக்கிறனாலும் வந்து விசாரிச்சிங்க. நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. நான் அந்த மாதிரி குடும்பத்தில் நான் பிறக்கல. நான் அந்த மாதிரி தப்பான தவறை நான் செய்யவே மாட்டேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.